ஹாய் மக்களே, வெல்கம் டு ஃபயர் ஜோன். ஏன் ப்ரோ இத்தனை நாளாக வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் அதன் காரணமாக நம்ம வந்து வீடியோ போடுறதே விட்டுட்டோம். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்களாம் கேட்ட அந்த புதுசாக ஏதோ வந்து அப்டேட்லாம் வந்துருக்காங்க மக்களே. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்களாம் கேட்டீங்க எப்படி விடுறதே அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ நான் வந்து 99H போடுறேன் மக்களே. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனு. பட் அப்படியே இருந்தாலும் என் வாய்ஸ் பார்த்திங்கன்னா முன்னைக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பட் அப்படியே இருந்தால் கூட உங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே மக்களே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே மக்களே, நான் வந்து ரேண்டம் பிளேஸோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேண்டம் பிளேஸோட தான் ஆட போகிறோம். ஸோ இதில் நான் எப்படி ஆட போகிறேன்னு எனக்கே தெரில. பட் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன் மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போனோடனே என்ன தரணுங்க, ஆக்சுவலாக மக்களே நான் வந்து ஒரு கேரக்டர் வாங்கியிருந்தேன். இது வாங்கினதுனால எனக்கு இதில் ஒரு டார்ச் லைட்டு ஃப்ரீயாக தரணுங்க. சரி மாண்டா பசங்க, டார்ச் லைட்டாச்சும் தந்தானுங்களே, அது வரைக்கும் போதும். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ப்ரோ இதுவும் டெட் ரீல்ஸ் வருதான் ப்ரோ, வீடியோ போடு ப்ரோன்றீங்க. இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோ போடுறது மட்டும் இல்லை மக்களே, 99 நைட்ஸ் சர்வைவ் பண்ணி அந்த 4 பசங்களையும் காப்பாற்ற போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி ஃபுட்டு ஓடாத மம்மியை ஓடாத. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டா என்னங்க, வெறும் ஒன்று தந்துருக்கானுங்க. சரி கண்ட்ரி ப்ரூட் பசங்க தண்டு போகிறானுங்க. மரத்தை வெட்டு. ஓகேங்க, இந்த சாக்கில் என்னால் முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, ஆல்ரெடி அவனுங்க போட்டானுங்க போல இருக்குது. சரிங்க, நம்ம வந்து இப்போ வந்து போட்டுருவோம். பார்த்திங்கன்னா 100% ரீச் ஆகிடுச்சிங்க. லெவல் 2 போயிடுச்சு. சரி வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இப்போ தேவையானதெல்லாம் அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லெவல் 2 வியூ முடிச்சு விட்றலான்னு நினச்சேன். பட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேம்ப் இருக்குது, செஸ்ட்டு வேறு இருக்குது. ஏதாவது நல்லதாக தாங்கடா ப்ளீஸ் கிவ்மி. ஏங்க அந்த கேமில் நமக்கு எப்படி காசோ, இங்கே செஸ்ட்டாக இருக்குது மக்களே. ஏதாவது நல்லதாக தாங்கடா. குட் ஆக்ஸா? ஓகே ஏங்க, இது கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, செஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கு நல்லதாக ஆகணும். வீடு இருக்குது மக்களே பக்கத்தில். நான் வருகிறேன். வீட்டில் எனக்கு தெரிஞ்ச செஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2 வீடு இருக்கா? சரி, இங்கே காயின்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால மக்களே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் செத்துட்டார். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக். ஐயோ சரி, இதை அடிச்சிருவோமா? என்னடா அமைதியாக நிற்கிது? ஏங்க அமைதியாக நிற்கிதுங்க அது பட்டுக்கு. பார்த்தீங்களா, அடிக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. ஓகே, இது என்னன்னு தெரில, பகன் தான் மக்களே நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னடா ரிவால்வர்! ஓ மை காட், ஏங்க ரிவால்வர் தந்துட்டானுங்க. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கன்று தந்துட்டானுங்க நம்ம கையில். கன்று இருக்கா? அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டிங்கடா எல்லாம். கண்ட்ரி ப்ரூட்ஸ் நான் வருதுடா. வேங்கை வருது வேங்கை வெளியே வருது. வரட்டும் வேங்கை வெளியே வரட்டும். இப்போ பார்ப்பீங்கடா யார் இந்த சாய் ஜோஷி. ஐ மீன் ஏங்க இப்போ உனக்கு பாப்பானுங்க மக்களே இந்த ஃபயர் ஜோன் யாருன்னு. ஓகே மக்களே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்ருவோம். யாரா இது? இதை ஒரு வேளை கிளராக இருக்குமோ? ஏங்க என்னங்க பயமாக இருக்குது மக்களே, எல்லாம் பெருசாக இருக்கானுங்க. சரி இருங்க பார்ப்போம். ஃப்ளாஷ் லைட் இருக்குடா தம்பி. எங்கடா இருக்க? வாடா, ஓடுறா ஓடி. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் நைட்டுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். மான்குட்டிக்கெலாம் பயப்பட தேவையில்ல மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மான்குட்டிக்கு பயப்பட தேவையில்ல. இங்கே பக்கத்தில் ஏதோ வீடு இருக்குது. ஓல்டு ஃப்ளாஷ் லைட்.
ஓகே ஓகே, சார்ஜு. ஓகே மக்களே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு செஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு செஸ்ட்டு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா. ஓகே, வந்தாச்சு. இது ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இங்கே இருக்குதா? அவ்வளோதான் மக்களே, அப்படியே வர வேண்டியது. வந்ததுக்கு ரிவால்வர் ஆமோ வேறு. சூப்பரு. சரி ஓகே. இதே கூட வந்துச்சு. ஏங்க பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மக்களே. சத்தியம் செம்ம லேக். எப்போ ஸ்பியரு நல்ல வேலை. ஸ்பியர் தேவை மக்களே. எனக்கு ஓரளவுக்கு ஸ்பியரு எல்லாமே கிடச்சிருச்சிங்க இப்போதைக்கு சண்டை போடுறதுக்கு. எனக்கு அது டக்குன்னு வந்தது தான் மக்களே செம்ம ஒரு ஷாக்கு. ஏன்னா நான் யோசிக்கவே இல்லை. அந்த டைமில் அது வந்து அட்டாக் பண்ணிடுச்சு வேறு. சரி ஓகே. இப்போ எங்கே போகிறது? இருங்க, இதை வச்சு இதை அடிப்போம். அவ்வளோதான். அப்படியே மாசா கெத்தா மரணமா ஃபஸ்ட் டைம் ஆடுறோம். பட் இருந்தாலும் நம்ம சூப்பராக ஆடுறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ செஸ்ட்டை தேடி போயிட்டுருக்கேன் மக்களே. இங்கே வந்து ஏதோ செஸ்ட் இருக்கான். இருங்க. இது ஏதோ ஒரு ஏரியா மாதிரியே எனக்கு தெரியுது ஒரு ஃபீலிங்கு. டாய் தம்பிங்களா, எங்கேயா கூப்பிட்டு போய் மாட்டி விட்றாதீங்கடா. ஓகே 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 ஓகே. மேலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. உள்ள செஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே. ஏங்க இப்போ எல்லாமே தண்டானுங்க. ஒரு குட்டு சாக்கு தந்தானுங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் மக்களே. தண்டானுங்கன்னா நம்ம போய் குழந்தைய காப்பாற்ற போயிடலாம். எத்தனை ஸ்பியரு? ஒன்று போதும்டா ஸ்பியர்லாம். அநியாயத்துக்கு தராதிங்கடா. போதும்டா. ஏங்க இது ஏதோ செஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது. ஓகே, பார்க்கவே அழகாக பெருசாக இருக்குது. கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணியே தேரணும். ஏதாவது பெருசாக தாங்கடா. என்னதுடா இது? தான் பாடி. இது என்னது? ஜெம் ஃப்ரோஸ்ட் ஃப்ரெக்மெண்ட். சரி, ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஏங்க ஆனால் இப்போ நமக்கு தந்து இதெல்லாம் ரேரு மக்களே. சரி, இந்த ஃப்ளார்லாம் அப்படியே எடுத்துகிட்டே வந்துடும். வேறு ஏதாவது இருக்கா? அப்படியே பொறுமையாக அப்படியே இங்கே வந்தோம்னா உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே ஏங்க செத்துக்கிட்டே இருக்கானுங்க மக்களே. ஓகே, நமக்கு இப்போ தான் லெதர் கிடச்சிருக்கு. சரி ஓகேங்க, நான் வந்து அந்த சின்ன பையனை காப்பாற்றுற அந்த வீடியோ காட்டுறேன். ஓகே மக்களே, வர வழியில் பார்த்திங்கன்னா இது ஏதோ தந்தானுங்க. சரி ஓகே, நம்மளும் ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஓட வேண்டியது தான். அப்படியே தம்பி ஓடுறா ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு ஓடுறான். எந்த சைடு இருக்குன்னு வேறு தெரில. நம்ம நைட் ஆகிடுச்சு. நைட்டாக எனக்கு தெரிஞ்ச அந்த பேய் வருவான்னு நினைக்கிறேன். சரி, அவனுக்கா ஸ்பியர் வேணுன்னா போகிற வழில தந்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கேன். ரிவால்வரா? ஓகே, வந்தாச்சு. எவன்டா இருக்கீங்க முதல்ல? ஏங்க நாங்கள் 2 பேர் தான் மக்களே இருக்கோம் மேட்ச்சில். சரி ஓகே, அவருக்கு வந்து அப்படியே இதை தருவோம். ரிவால்வர் எடுத்துக்கோங்க ப்ரோ. மக்களே எல்லாருமே ஆஃப்லைனுங்க. ஓ மை காட், இப்போ இங்கே ஆடுறதே நான் ஒருத்தன் தான். சரி ஓகே, சும்மா வீடியோ போடலான்னு தான் வந்தேன். ஓகே பார்ப்போம். நமக்கு நிறைய கிடைக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. அது எல்லாம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருந்தீங்க. அதனால தான். சரி ஓகேங்க, காலைல நான் ஒரு இடத்த பார்த்தேன், கன் ஏரியா. அது பக்கத்தில் செஸ்ட் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணாமே வந்துட்டேன். சரி ஓகே மக்களே, காலைல அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஒரு பையனை காப்பாற்றிட்டு வருவோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அவனுங்களை கொள்கிற இடத்துக்கு வந்துட்டேன். பட் இங்கே இருந்தோம்னா நமக்கு இது சேஃப் இல்லை. ஸோ அப்படியே சுற்றிட்டு அப்படியே என்ன பண்ணோன்னா அப்படியே மேலே ஏறிப்போம். அவ்வளோதான், இதுதான் நமக்கு சேஃப் மக்களே. ஸோ அப்படியே இப்படி வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வந்துடுவானுங்க. அவ்வளோதாங்க, இங்கே ஒருத்தரை கொண்டுட்டோம். ஓகே, ரிவால்வர் தப்பாக சொல்கிறேன்னு. ஓகே மக்களே, புல்லட் வந்து ரீலோட் ஆகிட்டுருக்கு. இதுக்காக தான் நான் வந்து இந்த இது வச்சுருது. ஓகே, முதல் குழந்தையை காப்பாற்ற போகிறேன்டா டேய்.
ஆடாமல் அசையாமல் நிற்கணும் சரியா? புல்லட் வேஸ்ட் பண்ணுறேன். சாவு. நைட்டு சாப்பிட்டு வச்சிங்க. ஓகே மக்களே, அப்போ காலைல வந்து சண்டை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சண்டை போட்டோம்னா கன்ஃபார்ம் செத்துருவோம். ஸோ வேறு வழி இல்லை. நைட் டைம் வேறு சண்டை போட முடியாது. காலைல வந்துடலாங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேங்க. அவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, அவர் ஆஃப்லைன் போயிட்டார். எனக்கு ஒன்றும் அவர் ஆஃப்லைன் போன மாதிரி ஒரு ஃபீலே ஆகலை. இல்லைங்க, அவர் இருக்கார் மக்களே, கேமில் தான் இருக்கார். அவர் கன் எடுத்துகிட்டு எங்கேயோ வெளில போயிருக்காரு. ஓகே, வந்துடுவார்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். திருப்பி காலைல ஆன உடனே வாடா தம்பி வா. அப்படியே 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 அண்ணாக்கு வந்து வலி. ஐயோ ஐயோ ஐயோ, ஓ மை காட். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கொண்டாச்சு. பட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். அவனையும் முடிச்சு விட்டாச்சு. சரி தம்பிங்களா, ஏதாவது நல்லதாக பார்த்தாங்க. இன்றைக்கி நைட்டு வேறு சண்டை இருக்கா மக்களே. ஓகே 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 ஓகே, முதல்ல இவனை போகிறதுக்கு முன்னாடி செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செஸ்ட்டு ஓகேங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய காப்பாற்றிருக்கோம். ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது. அப்பாடி. ஓகேங்க, இவனை வந்து சாக்கில் போட்டாச்சு. இப்போ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபுட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ கன்ஃபார்ம் நமக்கு வந்து ஃபுட்டு தேவை. ஃபுட் ரொம்பவே முக்கியம் மக்களே. எனக்கு ஃபுட்டே இல்லை. இப்போ உல்ஃப் பெட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்தானுங்கன்னா கேட்பானுங்க. இப்போதைக்கு எனக்கு எல்லாமே மேக்ஸில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபுட்டு எடுத்துப்போம், எதுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஓகேங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நைட்டு சண்டை வந்தாலும் சமாளிச்சிடுவேன். அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. சரி ஓகே, முதல்ல போய் சாப்பிட்ருவோம். இந்த பையனை வேறு இறக்கிடணுங்க. இந்த பையனை வேறு கூப்பிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, அவ்வளோதான் மக்களே, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. எல்லாம் பறக்குதோ அப்போ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சாப்பிட்ருவோம். நமக்கு வந்து ஹெல்த் முக்கியம். சாப்பிட்டுட்டு சண்டைக்கு வேறு இன்றைக்கி போகணும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஏன் இப்போ நான் வந்து மரத்தை வெட்ட போகிறேன். ஏன்னா மக்களே நைட்டு வந்து சண்டை. இல்லாட்டி இது மட்டும் இல்லாட்டி நம்ம கன்ஃபார்ம் செத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் மரத்தை வெட்டி போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது ஏங்க? 26 தான் மக்களே, வாய்ப்பே இல்லை. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெட்டிக்கணும். இல்லாட்டி சண்டே அப்போ நம்மளால் சமாளிக்க முடியாது, உல்ஃப் வந்துடும். ஓகே, ரிட்டர்ன் போக சொல்லிட்டானுங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான். இப்போ ஓட வேண்டியதான். ஸ்ப்ரிண்ட் கொடுத்துட்டு ஓடுற தம்பி, ஓடு 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 ஓடு. அவ்வளோதாங்க, 33% இருக்குது. இது போதும் இந்த தடவை. ஓகே ஓகே ஓகே, ஸ்பீர் எடுத்து ரெடியாக இருந்துப்போம். வாங்கடா மிஸ்டீவியஸ் குரூப்பா எங்கடா? நன்றி ப்ரூட்ஸ். கமான் பேபி, லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு. போகிற வழியில் படிக்கலாம் டியூட்டு. எங்கடா அவனுங்க? வந்துட்டானா? இவன் வேறு. அப்போ ஏங்க ஷாக் ஆகிடுச்சு மக்களே, அவன் டக்குன்னு வந்துட்டான். டை எப்பாடி 2 பேரை முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதானா? ஏய், இதுக்காடா இவ்வளோ சீன் போட்டிங்க? ஓகேங்க, எனக்கு பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, லேக் ஆகுது. அப்போ எனக்கு ஒரு சைடு ஷாக் ஆகிடுச்சுங்க. சத்தியமாக ஓகே, அது உள்ளே வந்துச்சுல்ல, அதெல்லாம் சத்தியமாக என்னடா காலில் டைம்லேயே உள்ளே வருது, பக்கு ஈகோ ஆகிடுச்சோன்னு சத்தியமாக ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே, இவனுங்களெல்லாம் பச்சை சமாளிச்சிடலாங்க. என்கிட்ட ஸ்பியர் இருக்க வரைக்கும் கவலை இல்லை. ஸ்பியர் இல்லாட்டி தான் பிரச்சனை. சரி ஓகே, சமாளிச்சாச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லை. ரிவால்வர் ரீலோட் பண்ணிப்போம். அடுத்த பசங்களை காப்பாற்ற ரிவால்வர் தேவை.
சரி ஓகேங்க. நம்ம மெயினாக வந்தது என்னதுக்கு, இந்த 4 பசங்களை காப்பாற்றி காட்டணும். அதுக்காக தான் வந்தோம். காப்பாற்ற முடியுமானே தெரில. சரி ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ இருக்குது. அது அது ஏதோ வீடு மாதிரி இருக்குது மக்களே. அதுக்கு தான் காலைல போக போகிறோம். ஓகே ஓகே மக்களே. ட்ரேடர் பார்த்திங்கன்னா வந்திருந்தான். எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுனால அவன் வந்ததை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்டா இருந்த ஒரு முயலை கொண்டு பன்னி ஃபுட் அவன் கேட்டதை தண்ட மக்களே. பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து அடையிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எப்படியோ ஏற்றி விட்டு 37 கொண்டு போயாச்சு. ஃபுட்டு தான் இல்லை. சரி ஓகே, இருக்கிற ஃபுட்டை இப்போதைக்கு சாப்பிடுவோம். நான் இன்னும் இப்போ வெளிலையே போகலைங்க. ஸோ நாளைக்கு காலைல தான் அந்த இன்னொரு குழந்தைய காப்பாற்றவே போகணும். சிக்ஸ் 688 மீட்டரில் இருக்குங்க. ஸோ அந்த இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா இந்த சைடு போக சொல்லிடுறாங்க. ஸோ காலைல போய் அந்த இன்னொரு குழந்தைய கூப்பிடுவோம். என்னது இது கட்சின்னு? என்னங்க ஆந்தை பறக்குது, ஓனாய் பார்க்குது. ஆந்தை ஓனாயை தூக்கிட்டு போகுது. ஏங்க எனக்கு ஒன்று புரியல. ஆந்தையும் இதே கேம் கேரக்டர் தான், அந்த ஓனாயும் இதே கேம் கேரக்டர் தான். சரி, ஆந்த ஓனாயை தூக்கிட்டு போதே, அப்போ ஓனாயை நமக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. என்னங்க ஏங்க இது சத்தியமாக லாஜிக்கே இல்லை. ஆந்த ஓனாயை தூக்கிட்டு போகுமா? ஆனால் ஓனாய் நம்மளை வந்து கடிச்சு கொள்ளுமா, ஆந்தையும் நம்மளை கொள்ளுமா? என்னங்க இதெல்லாம் அநியாயமே இல்லை. சரி ஓகேங்க. காலைல நம்ம அந்த இன்னொரு குழந்தைய காப்பாற்ற போயிடுவோம். நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த 4 குழந்தைங்களை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஓகேங்க. நைட் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில போகலாமே அப்படின்னு போயிருந்தேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் ஸ்ப்ரிண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் போயிட்டு வருவோமே, வெளில எங்கேயா போய் சுற்றிட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரி போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓ மை காட், ஏங்க ஆந்தாங்க. ஆந்தையே எங்க இருங்க, வெளில நின்று பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இருங்க மக்களே, இங்கே நின்று பார்ப்போம் ஆந்தை வருதான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரையும் கேம்ப் ஃபயர் பக்கத்தில் இருந்தால் ஆந்தை வராது போலங்க. ஏங்க நான் அந்த இன்னொரு குழந்தைய காப்பாற்ற போனேன் மக்களே. பட் என்ன ஆகுதுன்னா, எனக்கு இன்னும் பக்காக என்னன்னு தெரில, என்னால் போக முடில. அந்த இடம் எனக்கு க்ளோஸ்டாக காட்டுது. ஃபஸ்ட் டைமாக போகிறதுனால நான் இதுவே நல்லா தான் ஆடி இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை. சரி, முதல்ல என் வுட்டு வந்து 82 இருக்குது. போய் வுட்டை கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ நமக்கு தேவைலாம் மரம் தான். மரம் மரம் மரம். வேர் ஆர் யூ? ஓகேங்க. இங்கே ஒரு மரத்தை வெட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவால்வர் ஆமோ இருந்துச்சு. எடுக்காமல் விடுவோமா? ஓகே, அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இது வரும்னு நினச்சேன், பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு யோசிக்கல. டக்குன்னு வந்துருச்சு மக்களே. சரி ஓகே, அங்கே ஒரு கன் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே ஒரு ரிவால்வர் ஆமோ. ஓகேங்க, நான் சண்டைக்கு வந்து தயாராகிட்டேன். வாங்கடா தம்பிங்களா, இப்போ மோதுவோண்டா. இதை பார்க்காம விட்டேனேங்க. ஏங்க வுட்டுலேயே நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் மக்களே. இவ்வளோ வுட்டு இந்தாப்பா உனக்கு தான்ப்பாங்கிற மாதிரி வச்சுருக்கணுங்க. இதை போய் பார்க்காம விட்டோம். முதல்ல மேப் வந்து பெருசு பண்ணி விட்ருவோம். 13 வுட்டு வச்சுருக்கேன். 76%. 96ங்க. 97 இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. நான் டக்குன்னு போய்ட்டு வுட்டை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, 97. இதெல்லாம் கஷ்டம். இது இப்போ விட்டுச்சுன்னா அப்புறம் போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் சின்ன பையனையும் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ நானும் வேகமாக முடிஞ்ச அளவு ட்ரீஸை வந்து கட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, 3 வுட்டு கட் பண்ணிட்டேன். 97 இருந்துச்சு பார்த்தேன். 96 அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்னொரு குழந்தைய காப்பாற்ற போயிடுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஃபுட் இருக்கா? ஓகேங்க, அப்போ நைட்டு வந்தால் ஃபுட் இருக்காது. மிஸ்ஸிங் சைல்டு எங்கே இருக்குது? 688. ஓகே ஓகே, போக ஆரம்பிச்சிடுவோம் மக்களே. அப்போ இந்த ஒரு குழந்தைய காப்பாற்றிட்டு இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. உங்களுக்கு சப்போஸ் இதோட பார்ட் 2
இல்லை ப்ரோ இதோட கண்டினியூஷன் இது எப்படி இருக்குது அப்படி உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதாங்க நான் அடுத்த வீடியோ போட முடியும். இல்லாட்டி மோஸ்ட்டாக நான் போட மாட்டேன். இது என்னது ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் ஆச்சு. இவ்வளோ பெருசாக ஆகும். ரொம்ப பெருசாகிடுச்சு மக்களே. இப்போ நம்ம எங்கே போகிறதுனே எனக்கு தெரில. சரி நேரம் போவோம். அப்படிங்கப்பா எவ்வளோ பெருசு. மேப் ரொம்ப பெருசாகிடுச்சு. இது வேறு வருதா? சரி இதை கொண்டுருவோம். 2 வாய்ப்பே இல்லைங்க. 2லாம் வாய்ப்பு இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தான் மக்களே நினைக்கிறேன். சரி 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 வேகமாக போ வேகமாக போ வேகமாக போ. நான் வர இடம்லாம் பார்த்துட்டே தான் வரேன். ஐயோ வேகமாக போடா. ஓல்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கோ. ஆன் 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 வேகமாக போ வேகமாக போ. ஆந்தையே வந்துடாத கேம்ப் பக்கத்தில். அவ்வளோதாங்க உள்ளே வந்துட்டோம். பட் ஆனால் லெவல் 4 ஏங்க நான் லெவல் 4 நோட்டீஸே பண்ணல மக்களே. ஓ ஷிட். இப்போ நம்மக்கிட்ட ஃபுட்டு இல்லை. சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி பார்ப்போம். இவங்க எங்கெங்கே காட்டுது இது 688 மீட்ரு. முதல்ல என்ன வாங்குறனோ இல்லையோ அந்த காம்பஸ் வாங்கணும் மக்களே. முக்கியமாக தேவை. காம்பஸ் எங்கடா இருக்குது? 3 இது தேவை. என்கிட்ட இப்போ 2 இருக்குது. முதல்ல அந்த காம்பஸ் வாங்கிட்டு வரேன். காம்பஸ் இருந்தால் தான் மக்களே நம்ம கரெக்டாக ரூட்டு கட்டும். சரி ஓகே நான் காம்பஸ் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சண்டை இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த சண்டையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா இது வந்து எப்படி ஆடுறதுனே எனக்கு இவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக இவ்வளோ ட்ரை எடுத்து பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஸ்ப்ரிண்ட் கொடுத்து டக்குன்னு போயிடுவோம். ஏன்னா இன்றைக்கி கேம்பை வேறு அட்டாக் பண்ண போகிறானுங்க. எத்தனை பேர் வரானுங்க, யார் யார் வரானுங்க, எப்படி இருக்க போகிறானுங்கன்னு வேறு தெரில. வெறும் 11% வச்சு இன்றைக்கி நைட் ஓட்டிட்டோம்னா பெரிய இதுதான் மக்களே. சரி ஓகே இன்றைக்கி நைட்டு மட்டும் எப்படியா ஓடிடே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நைட்டு எப்படியாவது போயிடு. ஸ்பியரு அப்பாடி எல்லாம் சேர்ந்து அடிக்கிறானுங்க. முதல்ல ரிவை நம்ம கொஞ்சம் ஹீல் பண்ணிப்போம். ஏன்டாடி என்னடா எல்லாம் வரீங்க? ஓகே நம்ம ரிவால்வரில் தாங்க ஆடணும். இந்த மேட்ச்சு தோற்ற மட்டும் கூடாது. ஓகே 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 புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு வச்சுருவோம் உங்கள் டீம் ஒர்க்கு. நான் சிங்கிளாக இருப்பேனா நீங்கள் வந்து டீமாக ஆடுவீங்களா? ஐயோ ரீலோடு வேறங்க. இது வேற கடுப்பாகும் சல்ல. டை டீம் ஒர்க் பண்ணுறேன் என்ன கலாய்கிறீங்களா? ஏ ஏங்க ஒருத்தர் 2 பேராக இருந்தால் கூட முடிச்சிடலாங்க டக்குன்னு. இத்தனை 3 பேர் தாங்க சல்ல மக்களே. இன்னும் ஒருத்தன் கூட சாவலை. அதுதான் வேறு பயமாக இருக்குது. எல்லா ஹெல்த்தையும் ஓரளவு குறைச்சி விட்டாச்சு. இப்போ ஸ்பியர்லேயே ஆடுவோமா? அவ்வளோதான். ஒருத்தன் செத்துட்டான். 2 பேர் தானே. வாங்கடா டே. எங்கே அது? ஓடிப்போ. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஓகே மக்களே பார்த்திங்கன்னா இந்த நைட்டு நம்ம வந்து சர்வைவ் பண்ணிட்டோம். ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்க நான் பக்கத்தில் ரெய்னிங்கா எங்கள் சத்தியமாக ரெய்னிங்னு வந்துச்சுன்னா நம்மளால் சர்வை பண்ண முடியாது மக்களே. சரி நான் சொன்ன வாகை காப்பாற்றிடுறேன். நான் அந்த ஒரு குழந்தைய காப்பாற்றி காமிக்கிறேன்னு அது ஒரே ஒரு இதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே மொத்தம் எத்தனை 3 கரெக்டாக இருக்குங்க. ஒரு காம்பஸ் வாங்கிப்போம். ஏய் காம்பஸ் வேணும்டா தம்பிங்களா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓ கிராஃப்டிங் பெஞ்சா? சரி ஓகே எல்லாம் டக்குன்னு பண்ணுவாங்க கிராஃப்டிங் பெஞ்சு.
காம்பஸ் தான் நமக்கு வழிகாட்டும். நான் முதல்ல ஓகே மக்களே, நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டில் தனியாக யாரும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே ஷெல்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட ஐயோ இது எங்கே இருந்துடா வந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ட்ரு ஏரியா யாருமே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ சர்வை பண்ண முடியாது, நெருப்பு அணைஞ்சு போச்சு. ஸோ இங்கே தாங்க சர்வை பண்ணோம் இந்த ஒரு நைட்டு. எப்படி இந்த நைட்டு ஒரு நைட் சர்வை பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரில. ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது, செத்துறாமல் இருந்தால் சரி. சரி இதை வேறு அனுப்பிச்சி விட்றாதீங்களா. ஏங்க ஒரு நைட்டில் என்னங்க இவ்வளோ பேர் வந்தால் நான் எப்படிங்க சமாளிப்பேன் மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செத்துறேன் மக்களே. செத்துட்டா ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. இதோட இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி தான் வரும். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸுங்க. அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கானுங்க உல்ஃபை. ஓகே மக்களே, ஒரு வழியாக காலைல வரைக்கும் சர்வை பண்ணிட்டேன், அதுவே போதும். அப்பா ஒரு நைட் சர்வை பண்ணுறதுக்குள்ளே நான் போதும் ஆகிடுச்சிங்க. சத்தியமாக சர்வை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நைட்டு கூட உங்களை சர்வை பண்ண சொல்லி விட மாட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ சர்வை பண்ணியிருப்பேன்னு யோசிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் என்னால் சர்வைவே பண்ண முடியல. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் என்ன கஷ்டப்பட்டு சர்வை பண்ணியிருப்பேன்ட்டு. ஓகேங்க, இப்போ கேம்ப் ஃபயர் எங்கே இருக்குது? அது அணைஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் அதுதான் நம்ம கேம்ப் ஃபயரு. ஃபுட்டு வேறு இல்லையா? யூஆர் ஹங்க்ரி. ஓகே, ஹெல்த்து குறைய போகுது, தெரிஞ்சு போச்சு. சாப்பிட்றா தம்பி. முதல்ல நமக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட வச்சாச்சு, முதல்ல சாப்பிட்ருவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்தது அத்தனையும், அப்போ தான் நம்மளால சர்வைவே பண்ண முடியும். ஓகேங்க, இப்போதைக்கு போட்டிருக்குது 6% தான் வருது. சரி நான் டக்குன்னு போயிட்டு அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு நைட் சர்வை பண்ணியிருந்தோம் எப்படியாதும், ஏன்னா வேறு வழியே இல்லை. சரி இங்கே ஒரு மரம் இருக்குது, அட்லீஸ்ட் வெட் பண்ணுவோம். ஓ மை காட். சரி சீக்கிரமாக வெட்டுறோம். அந்த சைல்டை போய் காப்பாற்றுறோம். நான் சொன்னதை முடிக்காம விட மாட்டேன்டா மக்களே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே நைட்டுங்கிறானுங்க. இதெல்லாம் போங்காட்டோன்டா, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த குழந்தைய காப்பாற்றாமல் நம்ம செத்துறக்கூடாது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 11 நாள் தான் சர்வை பண்ணியிருக்கேன், அதுக்கே மூச்சு தள்ளுதுங்க என்னால். இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைய மட்டும் காப்பாற்ற வேண்டியதாங்க. ஓகே மக்களே, நீங்கள் சொன்னீங்கிற அந்த காரணத்துக்காக இப்போ நான் அந்த குழந்தைய காப்பாற்றி காட்டுறேன். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நான் அந்த அடுத்த பையனை கண்டுபிடிக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா உல்ஃப்லேயே இன்னும் ஒரு விதமான முதல்ல இதை ஸ்பியரை வச்சு அடிச்சிடும். ஏன்டா அவங்களெல்லாம் சொல்லி வச்சு கூப்பிட்டு வராங்களாடா. ஐயோ ரீலோடு மக்களே. இது டக்குன்னு முடியணுங்க. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. ஸ்பியரு இது எங்கே இருந்தா வந்துச்சு? எப்போ ஏங்க ஒரு செகண்டில் பயன்படுத்துகிறானுங்க. இதை அமுச்சு விட்றானுங்க, அதை அமுச்சு விட்றானுங்க. அப்பப்பா ஒரு செகண்டில் பயன்படுத்துகிறானுங்க மக்களே. டே தம்பி சீக்கிரம் வாடா, உன்னை தான்டா காப்பாற்றணும். உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லியே தரலையா எப்படி ஒருத்தங்கிட்ட ஒளிஞ்சிக்கணுன்ட்டு? இதுதான் ஃபஸ்ட்லேயே ஓப்பன் பண்ணோமா மக்களே? ஆனால் செம்ம கேமுங்க. சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ ஒரு சைடில் பயந்துட்டேங்க. நான் சொன்னதை முடிக்காமல் செத்துருவணுன்ட்டு. நல்ல வேலை டக்குன்னு காப்பாற்றியாச்சு 2 பசங்களை. நம்ம வந்து சொன்னது ஒரு 3 பேர்,
அதை பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாச்சும் காப்பாற்றணும்ல, அது வரைக்கும் அங்கே இருக்கேங்க நான். அவ்வளோதான் மக்களே, அடுத்த பையனையும் சேவ் பண்ணி விட்டாச்சு. ஓகே, டே தம்பி கேம்பை பில்ட் பண்ணுறான். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரியே 2 பேர்த்த சேவ் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் ஃபயர் ஜோன்.